வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல சூப்பரான வெஜ் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சிருங்க. 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டாதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். மோஸ்டா நீங்க சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ கொஞ்சமா புதினா சேர்த்துக்கலாம். ரெண்டு கிரீன் சில்லி, 3 பல்லு பூண்டு, அப்புறம் சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுமே சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு சின்ன கப் அளவுக்கு துருவன தேங்காவை சேர்த்துடலாம். கொஞ்சமா தேங்காய் நிறம் மாறட்டும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணுங்க. இப்போ பாருங்க, தேங்காயோட நிறம் லைட்டா மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா கூல் ஆகட்டும். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம்ல பேஸ்ட், இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இப்போ பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை. பட்டை லவங்கம் ஒன்னே ஒன்று சேர்த்துக்கோங்க, அதுவே போதும். ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போது பட்டை லவங்கம் எல்லாமே சேர்த்துருக்கோம், அதனால இது வாசனைக்காக ஒவ்வொன்று சேர்த்தா போதும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இதெல்லாம் நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. வெங்காயம் வந்து நல்லா நீட்டா அரிஞ்சுக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ அந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா அந்த மிக்ஸியை வந்து தண்ணி ஊற்றி அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணியும் சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது குழம்பா இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்கு நிறைய தண்ணியும் சேர்த்துறாதீங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சிக்கன் இல்லைன்னா மட்டன் கூட சேர்த்து செய்யலாம், இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, கொஞ்சம் லைட்டாக கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சில்லி பவுடர் சேர்த்துடலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ்வை
மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எண்ணெய்லாம் மேலே நல்லா பிரிஞ்சு செப்பரேட்டாக வந்திருக்கு. நல்லா குக் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான வெஜ் சால்னா ரெடி ஆயிடுச்சு.